ஏன் நான் வசனத்தை பிடிங்கன்னு சொல்லல. நான் தாண்டி வந்த பாதையின் அனுபவங்களை சொன்னாலே ஒரு முறை இந்த சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஏசாயா 54 பெங்களூர்ல பிரசங்கம் பண்ணுகிறேன். ஒரு இரவு ஜபம் மறக்கவே முடியாது. என்ன ஏசாயா 54 9 10 பிரசங்கம் பண்ணுகிறேன். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவது இல்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிடுகிறேன். எப்படி சொல்றாரு? உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிடுகிறேன் சொல்லிட்டு அடுத்த வருஷம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இவர் கவனித்து பாருங்கள். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போலன்னு சொல்றாரு. 54 எதை சொல்றாருன்னா, முந்தின அதிகாரத்துல 53 இயேசுவின் பாடுகளை சொல்லிக் கொண்டே வருகிறார். அவர் நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, நாம் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்தோம், அவர் தன் வழியிலே அலைந்தோம், கர்த்தரோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் விழப்பண்ணினார், அவரோ மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக கொண்டு செல்லப்பட்ட ஆட்டை போல வாய் திறவாதவரை போல, இப்படிதான் கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி ஜீசஸுடைய குருசிபிக்ஷனை 53 எழுதிட்டார். ஜீசஸுடைய பாடுகளை 53 எழுதிவிட்டு 54 சொல்றார், இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல, இனி அந்த வெள்ளம் பூமியின் மேல் வராது என்று நான் ஆணையிட்டது போல என் கோபம் தணிஞ்சிருச்சு, நான் என் குமாரன் இயேசுவின் சரீரத்தில் உன்னுடைய பாவத்திற்கு ஆக்கினை தீர்த்து விட்டேன். அவரையும் அடிச்சுட்டு உன்னையும் திரும்ப அடிச்சனா அவர் அடிச்சதுக்கு அர்த்தமே இல்லை. அதனால இனி உன்மேல் கோபம் கொள்வதில்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று நான் ஆணையிடுகிறேன்னு சத்தியம் பண்ணிட்டார். ஆணைன்னா புரியுதா உங்களுக்கு? ஆணைனா என்னன்னு புரியுதா? என்ன ஆணைனா? கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி. ஜிஓ பாஸ் பண்ணிட்டா நீங்க யார்கிட்ட போய் ரிக்வெஸ்டே பண்ண தேவையில்லை. ஜிஓ பாஸ் பண்ணிட்டா பாஸ் ஆயிருச்சு, அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்கள். ஆமா, நான் கோபம் கொள்ள மாட்டேன், கடிந்து கொள்ள மாட்டேன் ஆணை. கிருபை விலகாது, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாதுன்னு மனதுருகி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இரவு முழுதும் ஜெபம் பண்ணேன். பாடி ஆராதிச்சு ஜெபம் பண்ணி மக்களுக்கு ஒரு அன்பான தகப்பன், அவர் உங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டாரு, உங்க மேல உள்ள சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறவே பெறாது, உங்க மேல இருக்கிற கிருபை ஒரு நாளும் விலகாது. ஊட்டி மலை விலகுமான்னு நான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஊட்டி மலை விலகுமா சொல்லுங்க. சிலர்லாம் நான் இங்கே பேசிட்டு இருக்கேன், எங்கேயோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. தூதர்களை பார்ப்பார்கள் போல. கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஊட்டி மலை விலகுமா? விலகாதா? கொடைக்கானல் மலை விலகுமா? சொல்லுங்க. அது விலகுனாலும் விலகுமே தவிர என் ஆண்டவருடைய கிருபை உங்களை விட்டு ஒரு நாளும் விலக. நான் என்னை வார்த்து பேசி நான் முடித்து விட்டேன். அப்பின்மா ஒருத்தர் மைக் எடுத்துட்டு சொன்னாரு, அதெல்லாம் ஓகே தான், நான் இப்படிதான் போன தடவை ஒரு பெண் வந்தாள், அவள் நான் எவ்வளவு சொன்னேன், நான் கேட்கவே இல்லை, நான் சொன்னதாவ போற வழியிலே இந்த மாதிரி இரவு ஜபம் முடித்து போற வழியிலே அவள் விபத்திலே சிக்குண்டு இரத்த வெள்ளத்திலே மிதந்து மரித்து விட்டாள்ட்டார். இப்படியானா அப்படிதான் கடவுள் உன்னை அடிப்பாருன்ட்டார். எனக்கு மனசு உடஞ்சே போச்சு. நான் அவ்வளவு நேரம் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, நான் நல்லவர்னு அவ்வளவு நேரம் சொல்லிட்டு இவர் 10 நிமிஷத்துல ஒரு ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டா, ஆள் அவுட்டு பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டார். எனக்கு என்ன செய்யனே தெரியல. ராத்திரி எல்லாம் அழுதேன் ரூம்ல போய். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் அழம் பொழுது விடிய காலை 3 மணி. ஆண்டவரே, டோன்ட் பிரிங் மீ அவுட் லைக் திஸ், ஐ வில் ப்ரீச் இன் மை சர்ச். நான் என் சபையில உட்காந்து பிரசங்கம் பண்ணிக்கிறேன், எங்க மக்கள்கிட்டே பிரசங்கம் பண்ணிக்கிறேன். அங்கெல்லாம் யாருமே இப்படிலாம் வந்து பேச வாய்ப்பு கிடையாது. நான் தான் பிரசங்கியார். நான் பாட்டுக்கு முடிச்சுட்டு நான் முடிக்கிறதா நேரம் வேற.
அதனால இனிமே என்னை இப்படிலாம் கொண்டு வராதீங்கன்னு நான் அழுது புலம்பி கொண்டிருக்கிறேன். இரவு 3 மணி. God is my testimony, I still remember. ஆண்டவர் சொன்னார், இதை போலதான் பவுல் போன இடத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு முள் வந்து, ஒரு சாத்தானுடைய கொட்டும் தூதன் வந்து, அவன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், அவர் நல்லவரெல்லாம் இருக்கட்டும், இயேசு மரித்ததெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லி அவன் வேற எதையோ பேசினான். பவுல் என்னிடத்துல அழுதான். நான் பவுலை பார்த்து சொன்னேன், பவுல், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல எம்பலம் பூர்ணமாய் விளங்கும். உடனே பவுல், அப்போ இந்த பலம் என் மேல விளங்கும்படி இந்த பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷமா மேன்மை பாராட்டுறேன்னு ஏத்துக்கிட்டான். நீ எனக்காக செய்ய மாட்டியான்னு கேட்டார். இல்லாண்டவரே, செய்வாண்டவரே, இந்த சுவிசேஷத்தை சுமப்பாண்டவரே, நான் சொல்லுவேன் ஆண்டவரேன்னு அன்னைக்கு நான் பொருத்தனை பண்ணினது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மறுநாள் அந்த பேசினவர் என்னை அவருடைய கார்ல ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போ, அவர்கிட்ட நான் வசனமா எடுத்து சொல்றேன், அவர் கதையா எனக்கு சொல்றார். அதெல்லாம் ஓகே பிரதர், அங்க போனா அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, இங்கே போனா இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அங்கே போனா அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஹலோ பிரதர், have a scripture, talk with the scripture. வசனத்தை வைத்து பேசுங்கள் என்றால் வசனமே பேசவில்லை. அவர் அங்க அவன் காலி, இங்க இவன் காலி, அங்க அவ காலி, இந்த விபத்து வந்து, இந்த நோய் வந்தது, அப்படி அவளை தூக்கி விட்டது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிந்த கடவுளை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த கடவுளுக்கும் இயேசு என்று பெயர் வைத்துக் கொண்டார். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. நான் பிரசங்கிக்கிற இயேசு நாம் சத்துருக்களா இருக்கும் பொழுதே நமக்காக ரத்தம் சிந்தினவர். இன்னைக்கு பிள்ளையா வந்திருக்கோம். ஹலோ, சத்துருவா இருக்கும் போதே நாம் அவரை அறியாமல் எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார மகபரமாஷி கதலரபா. கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, இதுதான் சுவிசேஷம். இதை தவிர வேறு ஒரு சுவிசேஷத்தை வேற யார் பிரசங்கித்தாலும், வானத்திலிருந்து தூதனே வந்து பிரசங்கித்தாலும், let him be double cursed என்று சொல்லிவிட்டார். கலேஷியன்ஸ் 1 அதிகாரத்தில் எழுதி இருக்கு. This is the good news, this is the gospel. இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லிவிட்டார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அனுபவங்களையும் கதைகளையும் பேசிக்கொண்டே இருக்கிற காலகட்டத்தில் வசனம் தெரியவில்லை என்றால் நீங்கள் இந்த நல்லவரை விட்டு விடுவீர்கள். ஆடுகளை தப்ப விடாத ஓநாய்கள் திரிகிற இந்த காலகட்டத்தில் என் நல்ல மேய்ப்பரை நீங்கள் வசனத்தின் வழியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர் ஒரு நல்ல மேய்ப்பர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நல்ல மேய்ப்பரை எப்படி நான் அறிந்து கொள்வது? வசனத்தின் வழியாக. சாமுவேலுக்கு பேசினவர், அவரை வெளிப்படுத்தினவர், உங்களுக்கும் வசனத்தின் வாயிலாக தன்னை வெளிப்படுத்துவார். நீங்கள் அவரை அறிவதற்கு ஸ்பீட் பிரேக்கர் போட்டுறாதீங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க, எனக்கு தெரியும்னு சொல்லிடாதீங்க. இல்லை இல்லை, அவரை இன்னும் இன்னும் நீங்கள் அறிய அறிய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகி கொண்டே மல்டிப்ளை மல்டிப்ளை, இட் வில் பி மல்டிப்ளைட், இட் வில் பி மல்டிப்ளைட். ஆமென் சொல்லுங்களேன்.